யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திட மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திட மனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். எத்தனை பேர் கையை வாழ்த்தி சொல்ல முடியும்? என் ஆண்டவர் என் கூட, நான் போகிற எல்லா இடத்திலும் கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். கூடவே இருக்கிறனால தான் இங்கே கரெக்டாக கூட்டு வந்திருக்கிறார் பாருங்க. அங்கே இங்கேயும் நம்மளை அலைய விடாமல் கரெக்டாக ஆண்டோடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து கர்த்தர் நம்மளை வைத்திருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். பக்கத்தில் உங்கள் கை கொடுத்து குலுக்கி சொல்லுங்கள், கர்த்தர் இன்றைக்கு உங்களை அற்புதமான விதத்தில் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை சொல்லணும், கர்த்தர் உங்களை அற்புதமான விதத்தில், அற்புதத்தை செய்ய நம்ம ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். மனுஷனால் அற்புதம் செய்ய முடியாதுங்க. கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு என்ன செய்கிறாரு? அற்புதத்தை செய்கிறார். இங்கே நம்ம வாசித்த வசனம் எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்குவதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அற்புதமான போதனைகள், உபதேசங்கள். யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நீ ஒரு வெற்றி உள்ள ஒரு மனுஷனாக இருப்பதுக்கு நான் சொல்கிறபடி செஞ்சினா வெற்றிக்கு பஞ்சம் இருக்காதுன்றார். புத்திமானாக நீ நடந்து கொள்வ, எல்லா காரியத்தையும் அனுகூலம் ஆக்குவதுக்கான அற்புதமான ஃபார்முலாவை ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. இந்த வேத புஸ்தகம் வாயை விட்டு பிரியாமல் இருந்து இதை இரவும் பகலும் தியானித்து இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருப்பேன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது நீ என்ன செய்ய முடியும்? உன்னுடைய வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ எப்படி இருப்பாய்? புத்திமானாய் நடந்து கொள்வாய். இதை குறித்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் இதை உபயோகரமான விதத்தில் உபயோகப்படுத்த பல சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்து வருகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி வெற்றிகரமாக இருக்க, குடும்ப வாழ்க்கையில் எப்படி வெற்றிகரமாக இருக்க, பிரயாசத்தில் பண்படுத்துகிறவனாய் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அதில் எப்படி வெற்றிகரமாக இருக்க. நம்மளை ஆண்டவர் உலகத்தில் சொல்கிற மாதிரி டம்மி பீஸாக வைக்காம கர்த்தர் நம்மளை ஆற்றல் மிகுந்த ஒரு பாத்திரமாக வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் அப்படி உங்களுக்குள்ள ஆற்றலெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாரா? நிறைய பேர் உங்களை பார்த்து டம்மி பீஸ்ன்னு சொல்லலாம். அவங்க டம்மின்னு சொல்லிட்டாங்க, நான் உண்மையாலே டம்மியா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஆற்றல் உள்ளவர்களாய் படைத்த. கையை வாழ்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாரு? நம்மளை ஒன்றும் டம்மி பீஸாக வைக்கிறதுக்காக கர்த்தர் இங்கே கொண்டு வந்து வைக்கல. இந்த உலகத்தில் நமக்கு வாழ்வை கொடுக்கல. நம்மளை உபயோகரமான பாத்திரம் ஆக்குவதற்கான விதத்தில் சத்தியங்களெல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்கிறார். இதெல்லாம் கவனித்துட்டு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அவனுக்கு உபயோகமாகிற பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் எவ்வளோ ஆணித்தரமாக பேசியிருக்கு, போதிக்கப்பட்டிருக்குன்றதை தான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் மிக முக்கியமான ஒன்று. தேவ சித்தத்தை செய்ய தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்களில் கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்து கொண்டிருக்கிற பொருளாதாரத்தை வைத்து தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுடைய பங்களிப்பை செய்வதற்கு கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்குற பொருளாதார ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமானது. அந்த ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்குறாரு, யார் கையில் கொடுக்குறாரு, எங்கேருந்து கொண்டு வந்து என் கையில் கொடுக்குறாரு, அதை கொடுத்துட்டு என் வாழ்க்கையை எப்படி மாற்ற விரும்புகிறாரு, அதை எப்படி நான் ஆண்டவருக்கு என்று உபயோகப்படுத்த விரும்புகிறேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் சொல்லி கொடுக்குறேன். இந்த தேவ வசனம் இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குது பாருங்க.
அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குன்னா அதனுடைய விளைவு என்னவா இருக்கும்னா, கர்த்தர் சொல்றார், நீயோ கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வாய், கடன் கொடுப்பாய். அந்த கடன் கொடுக்கிற ஒரு நிலையில நம்மளை ஆண்டவர் மேலோங்கி வருவதுக்கு தான் இந்த சத்தியத்தை கர்த்தர் கேட்க பண்ணுகிறார். எப்படி கடன்ல இருந்தெல்லாம் விடுதலை பெறுவது, விடுவிக்கப்படுவதுக்கு என்னெல்லாம் செய்யணும், 5 சத்தியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு இந்த கடனால உண்டாகிற பிரச்சனைகளை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆண்டவருக்கு தெரியும், ஒரு மனுஷன் கடன் பட்டா அந்த கடனினால உண்டாகிற பிரச்சனை இருக்கு பாருங்க, ப்ராப்ளம் இருக்கு பாருங்க, அது அவனை எந்த அளவுக்கு கீழே கொண்டு போகும் என்பதை தேவன் அறிந்து அந்த பிரச்சனையெல்லாம் விடுவிப்பதுக்கு நான் உங்களுக்கு போன வாரம் காண்பித்தேன். இந்த கடனின் பிரச்சனை கொண்டு வருகிற 6 விளைவுகளை உங்களுக்கு காண்பித்தேன். கவலைக்குரியவனா மாத்துது, குடும்பத்தை அது பிரிக்குது, உறவை பிரிக்குது, நட்பை பிரிக்குது, ஒரு நல்ல வேலை செய்கிற ஒரு வேலையாளரை கூட ஒரு கெட்டவர் மனுஷனா மாத்துது. தேவன் வச்சிருக்கிற அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு பதிலாக புறக்கணிக்கிறவர்களாய் நம்மளை மாற்றுகிறது. இப்போ இதெல்லாம் இந்த பாருங்க, இந்த கடனால உண்டாகிற பிரச்சனை இவ்வளோ ஆழமா ஒரு மனுஷனை கீழே கொண்டு போகுது. அப்போ ஆண்டவர் அவனை கீழே போக விடாம அவனை விடுவித்து அவனுடைய வாழ்க்கையை நல்லா ஆக்கக்கூடிய சத்தியங்களை ஆண்டவர் நம்மோடு போதிக்கிறாரு. அப்போ இந்த கடனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ரத்து செய்ய, அதுலேருந்து நம்மளை விடுதலை பண்ணுவதற்கு ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலும் அற்புதமான விதத்திலும் எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கா. கையை வைத்து சொல்லுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலும் அற்புதமான விதத்திலும் கர்த்தர் என்னை இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். போன வாரம் காண்பித்தேன், எப்படி ஒரு இரும்பு கோடாரிய கூட தண்ணியில் மிதக்க பண்ணுறத மாத்திரம் ஆண்டவர் முக்கியப்படுத்த, அதை அவனை கையை நீட்டி எடுக்க வச்சு கடன் வாங்கினதை அதை திருப்பி செலுத்தக்கூடிய நிலையில் அவனை எப்படி ஆசீர்வதிச்சார்னு நான் உங்களுக்கு காண்பித்தேன். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு கடனில் மாட்டும் போது அதில் அந்த மனுஷனுடைய மானம், மரியாதை, அவனுடைய உண்மை எல்லாம் அதில் அடங்கியிருக்குன்னு உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்களை அறிந்து உங்களை ரட்சித்த தேவன் உங்களுடைய மானம், மரியாதை எல்லாம் ரொம்ப கவனமாக அதை பேணி காக்க ஆண்டவர் எல்லா பிரயாசத்தையும் எடுக்கிறாரு. நான் எப்படி வேணா வாழலாம், நான் மானம் மரியாதை இருக்கா அப்படின்னு நான் ஒரு பக்கம் அதை குறித்து யோசிக்கலன்னா கூட, என்னை ரட்சித்த ஆண்டவர் என்ன மானம், மரியாதை, உண்மை, என்ன நல்ல சுத்த என்ன மனதோட சுத்த எண்ணத்தோட வாழ வைக்க கர்த்தர் எனக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார் பாருங்க. நிறைய பேர் கடன் வாங்குறாங்க, ஏன்னா கடனை வாங்கி அதை செலுத்தாமல் போகிற மற்றவர்களை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் சத்தியத்தை கேட்குற நமக்கு அதை குறித்த உண்மையான கரிசனை இருக்கு. ஆண்டவரே, நான் கடன் பட்டுருந்தேனே, அந்த கடனில் நான் வெளியே வர நீர் என்ன வழியை வச்சிருக்கு, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இப்படிப்பட்ட உணர்வுள்ள ஒரு மனுஷனுக்கு உதவி செய்ய, அவனை அந்த ஆபத்திலிருந்து வெளியே கொண்டு வர, அந்த சிக்கல்லேருந்து வெளியே கொண்டு வர கர்த்தர் எல்லா விதத்திலும் ஒரு மனுஷனுக்கு, தேவ பிள்ளைக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு காண்பித்தேன். இன்றைக்கு இன்னொரு வேத பகுதியின் மூலமாய் ஆண்டவர் எப்படிப்பட்ட விதத்தில் நம்முடைய கடன் எல்லாம் ரத்து செய்ய அவர் இன்றைக்கும் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் காண்பிக்க வருவேன். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இயேசுநாதரே கடன் பட்டாராம். நிறைய பேருக்கு நான் சொல்றது ஷாக்கிங்காக இருக்கலாம். என்ன, சிலருக்கு எப்படியா இருக்குன்னா, இயேசுநாதரே கடன் பட்டிருக்கிறாரா, அப்போ நான் கடனாளியாக இருக்கிறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு அப்படி வந்துடக்கூடாது. நான் அதான் சொன்னேன், இயேசுநாதர் கடன் பட்டார், கடன் வாங்கல. அவரு கடன் வாங்குறதுக்கும் கடன் படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இயேசுநாதர் கடன் பட்டார். ஏன் கடன் பட்டார்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய வருமானத்துக்கு தக்கவாறு அரசாங்கத்துக்கு என்ன செலுத்தணும், வரி செலுத்தணும். பாருங்க, ஒரு வரி செலுத்த வேண்டிய சம்பாதிக்கிற ஒரு மனுஷன் வரி செலுத்தலைன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அரசாங்கத்துக்கு அவன் கடனாளியாய் மாறி விடுகிறான். சொல்றது நல்லா கவனிக்கணும். அவன் கடனாளியா மாறுறது இது எப்படின்னா, ஒரு இடத்துல போய் கடனை வாங்கி அதை கடனை கட்ட முடியாத போது நான் கடனாளியா மாறுறேனே, அதே போலதான் ஒரு மனுஷன் சம்பாதிக்கிற தன்னுடைய சம்பாத்தியத்துக்கு வரி கட்டலனா அவன் அந்த அரசாங்கத்துக்கு கடன்பட்டவனாய் மாறி விடுகிறான். இந்த கடன் அவாய்ட் பண்ணவே முடியாது. இந்த வருஷம் நான் சம்பாதிச்ச சம்பாத்தியத்துக்கு நான் வரி கட்டினா கூட அடுத்த வருஷமும் நான் திருப்பியும் கடன் பட்டவனா தான் இருக்கிறேன். அதுக்கு அடுத்த வருஷமும் நான் கடன் பட்டவனா. எந்த அளவுக்குனா,
நான் சம்பாதிக்கிற வரைக்கும் அரசாங்கத்துக்கு நான் கட்ட வேண்டிய வரியை கட்டுவதுக்கு நான் கடன் பட்டவனாக இருக்கிறேன். சம்பாத்தியம் என்னைக்கு நிற்குதோ நான் கடன் நான் கட்ட வேண்டியதில்லை, வரி கட்ட வேண்டியதில்லை, நான் கடன் பட்டவனாக இருக்க வேண்டியது. சம்பாத்தியம் இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை எவ்வளோ கொடுமையாக இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ சம்பாத்தியம் ரொம்ப முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சம்பாத்தியம் என்ன பண்ணும்? ரொம்ப முக்கியம். சொல்லுங்க பக்கத்தில், சம்பாத்தியம். சம்பாதிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு ஆண்டவருக்கும் தெரியும். ஹலோ, உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ? நம்ம சொல்லணும், எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்னு தெரியுமா? சொல்கிறோம்ல, வீட்டில் போய் மாங்குன்னு நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. மாங்குன்னு என்ன, மாடு மாதிரி உழைச்சி ஓடா தேஞ்சு போகிற அளவுக்கு நான் உழைக்கிறேன் தெரியுமா? சம்பாதிக்கிறது உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுதோ இல்லையோ, நீங்கள் சம்பாதிக்கணும்னு கர்த்தர் அதை முக்கியமானதாய் அவர் கருதுகிறார். அப்போ கவனித்து பாருங்க. அப்போ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் வரக்கூடிய பணத்தில் வரி கட்ட வேண்டிய ஒரு மனுஷன் வரி கட்டலைன்னா அவன் எப்படிப்பட்டவனாக மாறுறான்னா அந்த அரசாங்கத்துக்கு கடன்பட்டவனாய் மாறிவிடுகிறான். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இயேசுநாதர் பாருங்க வருஷந்தோறும் வரி கட்டியிருக்கிறாரு. ஜீசஸ் வாஸ் அ டாக்ஸ் பேயர். நமக்கு என்ன சொல்கிறாங்க, வரி கட்டுறவங்களுக்குலாம் ஒரு கார்டு கொடுக்குறாங்க. என்ன கார்டு? நல்லா சொல்லுங்கள் சார், வச்சுருக்கீங்களா நீங்களா? எங்களுக்கு ஆதார் கார்டு தான் இருக்குது பாஸ்டர், ரேஷன் கார்டு தான் இருக்குது, பேன் கார்டு ஒன்று கொடுக்குறாங்க பாருங்க. நான் நினைக்கிறேன் இயேசுநாதர் காலத்தில் பேன் கார்டு இருந்துச்சான்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று இருந்திருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வரி கட்டியிருக்கிறாரு பாருங்க. அந்த வேத பகுதியை வாசித்து அதில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறத இன்னைக்கு காண்பித்து, அந்த சுவாரஸ்யமான அற்புதத்தை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் இயேசுநாதர் செய்வார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். வாசிப்போமா? 24ஆம் வசனத்திலிருந்து, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இணைந்து எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாம் நம்ம இணைந்து வாசிப்போமா? அவர்கள் கப்பெர்நகூம் வந்தபோது வரி பணம் வாங்குறவர்கள் பேதுருவின் இடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன பண்றாரா? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, என்ன பண்றாரா? நம்ம செலுத்துறோமான்னு செக் பண்ணிக்கணும். சம்பாதிக்கிறோம் கரெக்டா கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும்? என்ன பாஸ்டர் சர்ச்சில் இது குறமா சொல்லி தருவீங்க? எல்லாம் சொல்லி தருவோம், எல்லா காரியத்தையும் போதிப்போம். என்ன அங்க சொல்லியிருக்கு பாருங்க, இயேசுநாதர் கரெக்டா வரி கட்டியிருக்கிறாரு. அதுல கூட இயேசுநாதர் குறை வைக்கல பாருங்க. கிறிஸ்தவ மக்கள் நம்ம இதெல்லாம் கரெக்டா இருக்கணும். இந்த தேவன் செய்த காரியத்தில் நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா நம்மளும் பொருளாதாரத்தில் நல்ல ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் உதவி செய்வார். பாருங்க, பேதுரு சொல்றான், செலுத்துகிறார் என்றான். 25ஆம் வசனம், அவன் வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலே அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியது இல்லையே, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். ஆண்டவர் பேதுரு கட்டுறாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்த உடனே அவன் எப்பவுமே செலுத்துற மாதிரி என்ன பண்ணிருக்கிறான், அவன் போய் இயேசுநாதர் கூடவே ஒருத்தனை வச்சிருக்கிறாரு. யாருன்னா ஒரு ட்ரெஷரரை வச்சிருக்கிறாரு. எப்பவுமே என்ன செய்வான், பேதுரு இந்த வரி கட்டுறதுக்கு என்ன செய்வான்னா, போய் நேராக ட்ரெஷர்கிட்ட போய் வாங்கி இயேசுநாதருடைய வரி என்ன பண்ணுவான், கட்டுவான் பாருங்க. அது மாதிரி உள்ள வந்தார் பாருங்க பேதுரு. உள்ள வந்தவொடனே இயேசுநாதர் அவனை பார்த்து கேட்கிறார், நீ என்ன நினைக்கிற பேதுரு? ராஜாக்கள், இந்த தேசத்தின் ராஜாக்கள் வரி கட்டலாமா? வரி கட்டுறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறான், ராஜாக்கள் கட்டுறது இல்லை, ராஜாக்களுக்கு இந்த தேசத்தில் என்ன கிடையாது, வரி கிடையாது, அவங்களுடைய பிள்ளைங்களுக்கும் வரி கிடையாது.
இப்போ ஆண்டவர் சொல்கிறார், எவ்வளோ மோசமான ஒரு சிஸ்டம் பாரு, எவ்வளோ கரப்டான ஒரு சிஸ்டம். ஒரு ஸ்டேஞ்சர் கையில், ஒரு அந்நியன் கையில் என்ன பண்ணுறாங்க, அவனை வரி கட்ட வச்சு வாங்குறாங்க பாரு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன்னா ராஜாக்கள் கட்டுறதில்ல, ஆனால் அந்நியர்கள் கட்டுறார்கள். அது அந்த சிஸ்டம் ஒரு மாதிரி ஒரு நேர்மையான சிஸ்டமாக இல்லை, அது ஒரு மாதிரி இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, மற்றவர்களுக்கு நாம் இடரலாக இராதபடிக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் பேதுருவே கடலுக்கு போய் தூண்டில போட்டு அதில் பிடிக்கிற முதல் மீனை எடுத்து அதனுடைய வாயை திறந்து அதுக்குள்ளே இருக்கிற வெள்ளி பணத்தை, என்ன மீன் வாயுக்குள்ள காசை கர்த்தரால் உண்டு பண்ண முடியும்னு இங்கே இந்த சம்பவத்தின் மூலமாக கர்த்தர் காட்டுறாரு. அதனால நீங்கள் போய் எல்லா மீனையும் வாயை திறந்து பார்க்காதீங்க. சிலருக்கு ஆறில் போய் மீன் பிடிக்கிற பழக்கம் உண்டு, சில கடலில் போய் மீன் பிடிக்கிற பழக்கம் உண்டு. பாருங்கள், நேற்று நம்ம சர்ச்சு பிலீவர் ஒருத்தர் போட்டை வாங்கினேன்னு சொல்லி அந்த போட்டை பிரதிஷ்டை பண்ண சொல்லி ஆசீர்வதிக்க சொல்லி என்னை கூப்பிட்டாரு. நான் காசிமேட்டில் இருக்கிறேன், நான் போட்டு இருக்கிற இடத்துக்கு போய் அவர் வாங்கின போட்டில் ஏறி கடலில் கூட்டு போனாருங்க. கடலில் போய் நிற்கும் போது நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஏசுநாதர் படகுல ஏறி இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன், வாசித்திருக்கிறேன். ஏசுநாதர் படகுலேருந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். என்னை ஏசுநாதர் முதல் முறை படகுல நிற்க வச்சு பிரசங்கம் பண்ண வைக்கிறாரே, அவங்களுக்கு சொல்லி முடியாத சந்தோஷம். அவர் நான் கவனிச்சு பாரு, மீனை பிடிக்கிறாங்கன்னா மீனை பிடிச்ச நான் சொல்கிறேன், முதல்ல தரங்க அந்த மீன் வாயை, நான் முதல் முறை படகுல ஏறி இருக்கிறேன், முதல் முறை நீங்கள் மீனை பிடிக்கணும், பொழங்க வாயை பொழங்க, அதுக்குள்ளே என்ன வச்சுருப்பாரு அப்படின்னா அங்கே வேற மாதிரி என்ன கடலே தள்ளி விட்டால் அப்படிலாம் என்ன பண்ணுறதில்ல சொல்கிறதில்ல. ஆனால் சில அற்புதத்தை செய்ய ஆண்டவர் எந்த எக்ஸ்ட்ரீமான வழியையும் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக உபயோகப்படுத்த முடியும் என்கிற ஒரு படிப்பினையை கர்த்தர் இந்த சம்பவத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்துகிறாரு. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய அவரிடத்துல ஏராளமான வழி இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கான அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய ஏராளமான வழிகளை. இப்போ கவனிச்சு பாருங்க, இயேசுநாதர் வழக்கம் போல செய்கிற மெத்தடை நிறுத்துறாரு. நல்லா நீங்க கவனிக்கணும், என்னோட வழக்கம் போல செய்கிற ஒரு மெத்தடை நிறுத்துறாரு. ஏன்னா வழக்கம் போல பேதுரு உள்ள ட்ரெஷரரா இருக்கிற யூதாஸ் கிட்ட வாங்கிட்டு போய் கொடுக்கலான்னு வந்தவன் நிறுத்தி ஆண்டவர் ஒரு வித்தியாசமான விதத்தில் வழிகளில் இந்த வரிய கற்ற கடன்பட்ட காரியத்தை நிவர்த்தி செய்ய தேவன் ஒரு அற்புதத்தின் வழியை காட்டுறார். இப்போ நீங்கள் இதில் ஒன்றும் கவனிக்கணும், இயேசுநாதர் ஒன்றும் ஒரு ஏழை கடவுள் கிடையாது. அவருக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல், தலை சாய்க்க இடம் இல்லாமல், தங்குறதுக்கு இடம் இல்லாமல் அப்படியே அனாத மாதிரி அலைந்து திரிஞ்சார். அவர் ரொம்ப பஞ்ச பரதேசியாக திரிஞ்சாருன்ற மாதிரி நம்ம மனசில் கொண்டு வந்துடுவோம். இதுங்க என்ன காட்டுதுன்னா, வரி கட்டியிருக்கிறாரு வருஷம் வருஷம். அப்படின்னா போதுமான அளவுக்கு அவரிடத்துல வருமானம் வந்தது, அவருக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு. அந்த ஆசீர்வாதத்தில் இருந்து நியாயமான விதத்தில் வருஷந்தோறும் கடன்பட்ட அந்த வருமானத்துக்கான வரியை இயேசுநாதர் கரெக்டாக கட்டிட்டு வந்திருக்கிறார். நல்லா கவனிங்க. இன்றைக்கு ஆண்டவரை குறித்த தப்பான எண்ணங்கள், ஆண்டவர் ஏழை கடவுள், கிறிஸ்தவருங்க எல்லாம் ஏழையாக இருக்கிறது காரணம் இயேசுநாதர் ரொம்ப ஏழை கடவுள். அப்படி கிடையாது. இயேசுநாதரை பற்றி படிக்கும்போது நல்ல விவரமாக படிக்கணும். ஏன் இதெல்லாம் குறிப்பிட்ட விதத்தில் ஏன் ஆண்டவர் வேதத்தில் சொல்லி வச்சிருக்கிறாரு? ஒரு காலமும் யாரும் எழும்பி இயேசுநாதருக்கு வாழ்றதுக்கு வழியில், அவருக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப மலிவாக இருந்தால் ஒரு காலம் சொல்லாதபடிக்கு வரி கட்டுறவரா தன்னை காட்டுறாரு. வரி கட்டியிருக்கிறேன், ஒவ்வொரு வருஷமும் வரி கட்டியிருக்கிறேன். அதனால தான் பேதுருவிட்ட கேட்குறாங்க, வரி கட்டுறவங்க கேட்டோன்னு சொல்றாரு, எங்க எஜமான் வரி செலுத்துறாரே, அவர் கடன்பட்டவர் அல்ல. அந்த கடனை நிவர்த்தி செய்ய ஆண்டவர் இங்க ஒரு விசேஷமான வழியை கர்த்தர் தெரிந்து கொள்றார். அந்த விசேஷமான வழியை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் வேண்டுமென்றே ஒரு சீன் அங்க கிரியேட், ஒரு டிராமாவை அங்க கிரியேட் பண்றாரு. அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் அமைதியா வரியா கேட்டாங்க, எடுத்து கொடுப்பா, கொடு, கை இருக்கிற யூதாசிட்ட போய் வாங்கி, யூதாசை கொடு, வரி கேட்குறாங்க, எடுத்து கொடு, வருஷம் வருஷம் கொடுக்குறமா இதுக்கும் எடுத்து கொடுன்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்படி செய்யாமல் ஆண்டவர் இங்கே ஒரு ட்ராமாட்டிக்கலான ஒரு பிக்சரை ஆண்டவர் கிரியேட் பண்ணுறாரு பாருங்க. ஏன் கிரியேட் பண்ணுறாருன்னா,
இதை வாசிக்க போகிற, இதை கேட்க போற, இதை குறித்து பிரசங்கிக்கப்படக்கூடிய நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவன் எப்படிப்பட்ட விதத்திலும், வழக்கமான விதத்திலும் அற்புதம் செய்வார், வழக்கம் இல்லாத விதத்திலும் அற்புதங்களை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ள. கையை உயர்த்தி சொல்லுங்க, வழக்கமான விதத்திலும் அற்புதம் செய்வாரு, வழக்கத்துக்கு மாறாகவும் அற்புதம் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? வழக்கத்துக்கு மாறாகவும் அற்புதம் செய்வார். என்ன செய்வார்னா, ரெகுலரா செய்யற மெத்தடை நிறுத்தி ஒரு புது மெத்தடை கூட ஆண்டவரால் நமக்கு அற்புதம் செய்ய உபயோகப்படுத்த முடியும். என்ன சொல்றாரு? போ, கடலுக்கு போ, துண்டில போடு, அதில் மாற்ற முதல் மீனை எடு, அதை வாயத்தர, அதுக்குள்ள காசை வச்சிருப்பேன்றாரு. இதை வாசிக்கும் போது அந்த பிக்சர் அப்படியே உங்க மனசுக்குள்ள வருது பாருங்க. நீங்க கவனிச்சு பாருங்க. இதே மாதிரி தான் நிறைய இடத்துல ஆண்டவர் இந்த டிராமாட்டிக்கலான ஒரு சீனா ஆண்டவர் பல சம்பவங்கள்ல ஆண்டவர் பேசும்போது கிரியேட் பண்றதை பார்க்கறோம். அதை கிரியேட் பண்றாருன்னா ஒரு காரணத்தோட தான் கர்த்தர் செய்யறார். நல்ல கவனிங்க. இயேசுநாதர் நடந்து தேவாலயத்துக்கு போகிற வழியில் ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு. அத்தி மரத்தை பார்த்த உடனே அதில் நிறைய கிளைகள் இருக்கு, நிறைய இலை இருக்கு. ஆகவே ஆண்டவர் நினைக்கிறாரு இந்த அத்தி மரத்தில் கனி இருக்கும்னு நினைச்சு பக்கத்தில் போறாரு. ஆனால் அந்த அத்தி மரத்தில் என்ன இல்லை? கனி இல்லை. கனி இல்லாததினால அந்த அத்தி மரத்தை பார்த்து சொல்ல, இனி ஒரு காலம் ஒருவனும் இடத்தில் கனியை புசிக்காது இருக்க கடவன் என்று சொல்லிட்டு அவர் வந்து தேவாலயத்துக்குள்ள போகிறார். தேவாலயத்துக்குள்ள போகும்போது அங்க வரி வசூலிக்கிறவன், என்ன இந்த மெர்ச்சன்டைசர், இந்த புறா விற்கிறவன், பணம் எக்ஸ்சேஞ்ச் பண்றவன் எல்லாம் உட்கார்ந்து ஜெப ஆலயத்தை கொள்ளையர்களுடைய குகையாக மாற்றின போது ஆண்டவர் அங்க கோபப்பட்டு அங்க எல்லாவற்றையும் சுத்தம் படுத்தி ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தை ஒரு ஜெப வீடாக அங்க மாற்றி காட்டுகிறார். இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க தேவாலயத்துக்குள்ள போற வழியிலேயே அவர் எப்படிதான் போயிருக்கார், கோபமா தான் போனார். அதனால தான் என்ன பண்ணிட்டார், அத்தி மரத்தை பார்த்து கோபத்துல சொல்லிட்டு போயிட்டார். அதே கோபத்துல போய் என்ன பண்ணாரு, அங்க தேவாலயத்துக்குள்ள போய் எல்லாரையும் சாட்டை எடுத்து விரட்டினாரே. நல்ல கவனிங்க, யாரும் ஆண்டவரை கோபப்படும்படி ப்ரொவோக்லாம் பண்ண முடியாது, தூண்டிலாம் விட முடியாது, உசுப்பிலாம் ஆண்டவரை கோபப்படுத்துறதுக்கு என்ன பண்ண முடியாது, உசுப்பிலாம். நிறைய வீட்டில் உசுப்புவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஹலோ, நான் சொல்றது புரியுதா இல்லையா? உங்க வீட்டில் ஒரு என்ன சேட்டை பண்ற ஒரு பிள்ளை இருக்கான்னு வச்சுங்க. நாங்களாம் யோசித்து பார்க்குறோம் எங்கள் நிலைமையை. நாங்களாம் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மா படாத பாடு, கொஞ்சம் நஞ்சமான பாடம், 4 பசங்கன்னா எப்படி இருப்போம்னு யோசித்து பாருங்க. எங்கள் அம்மாவுக்கு சேட்டைன்னா நான் போடுற சேட்டை தான் அவங்களால தாங்கவே முடியாது. அவங்க சொல்லுவாங்க, என்ன நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, எங்கள் அப்பா எப்போ ஊழியத்துக்கு எங்கன்னா வெளியூருக்கு எங்கன்னா போவாரா வெயிட் பண்ணிட்டே இருப்போம். வாய்ப்பு கிடச்சிச்சின்னு பாருங்க, அன்னைக்கு தான் எங்களுக்கு சுதந்திரமே. சுதந்திரம்னா அன்னைக்கு தான் சுதந்திரம். ஸ்கூலுக்கு போக மாட்டோம், சுற்றுவோம், எல்லாம் பண்ணுவோம். எங்கள் அம்மா காலையிலேருந்து கெஞ்சு ஸ்கூலுக்கு போடா, படிடான்னுவாங்க. நாங்களா என்ன கழட்டி விட்ட ராஜா மாதிரி ஜாலியாக அப்படியே சுற்றுவோம் பாருங்க. எங்கள் அம்மானால பொறுக்க முடியாது, சொல்லி பார்ப்பாங்க. அவங்களால அடிக்க விடுங்க, எங்கள் அம்மா அடிக்கிறது அப்படியே தொட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். எங்கள் அம்மா அடித்தா அந்த மாதிரி அடிச்சு பார்ப்பாங்க. ஒன்றும் வேலைக்காகாது பாருங்க. எங்கள் அம்மாவை படாத பாடுபடுத்தும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வரட்டோண்டா அவங்க அப்பா, அப்படிதான் சொல்லுவாங்க, வரட்டும் உங்கள் அப்பா வந்தவன உங்களுக்கு இருக்குடா அப்படின்வாங்க. நாங்கள் சொல்லுவோம், எங்கள் அப்பா தான் பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருப்போம் பாருங்க. அப்படி பண்ணி நாங்கள் பண்ணாத ஸ்டேட்டஸ்லாம் 2 நாள் 3 நாள்லாம் ஊழியத்துக்கு போயிட்டாருன்னா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. எங்கள் அப்பா வந்த உடனே வாசல்லே நிற்க வச்சு, உங்கள் பிள்ளைங்க பண்ண கதையை கேட்டு தான் நீங்கள் உள்ளே போனோம். என்ன பண்ணானுங்க தெரியுமா, என்னை பாடாப்படுத்திட்டானுங்க. நீங்கள் ஆவனா ஊழியத்துக்குன்னு போயிடுறீங்க, இவங்களை விட்டுட்டு இவனுங்களை மேய்க்கிறது நான் படுற பாடு இருக்க. எங்கள் அப்பா உள்ள வரும், விடுமா பசங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. எங்கள் அம்மா விட மாட்டாங்க. அது எப்படி விடுறது, நீங்கள் அவங்கள என்னன்னு கேட்கலன்னா எங்கள் அப்பாவை கோவப்படுத்துகிற வரைக்கும், எங்கள் அப்பா கோவப்பட்டு எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு 2 சாத்துற வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆகுது, எங்கள் அப்பா கோவப்பட்டு 2 வார்த்தையோ 2 சாத்திட்டாருன்னா அப்போ தான் அவங்களுக்கு கோவம். அவங்க நினச்சது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும். நான் சொல்கிறேன், இது வேணால் வீட்டில் நடக்கலாம். ஹலோ, உங்கள் வீட்டிலாம் நீங்கள் செஞ்சதே இல்லைல்ல? நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, பார்த்தாலே தெரியுங்க, முகத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்குது. மனைவி மாதிரி செய்கிறது புருஷன்கிட்ட தான் கேட்கணும், புருஷன்மார்கிட்ட மனைவி செய்கிறத புருஷன்மார்கிட்ட தான் கேட்கணும்.
இப்படி என்ன செய்யறாங்க? ப்ரோவோக் பண்றோம், தூண்டி விடுறோம், உசுப்பி விடுறோம். இப்படி ஆண்டவர் இயேசுவை கோவப்படுறதுக்கு யாராவது உசுப்பி விட்டாங்களா? அவருடைய கோபம் நியாயமானது, பரிசுத்தமானது. ஆனா ஏன் ஆண்டவர் கோபப்பட்டார்? ஏன் இந்த அத்தி மரத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு காலம் ஒருவனும் இனி உன்னிடத்தில் கனியை புசிக்காது இருப்பானா ஆண்டவர் கோபப்பட்டார்னு பார்க்கறதுக்கு இல்லை, அங்கே எனக்கு ஒரு படிப்பினை வச்சிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நீ விசுவாசித்தும் வாயை திறந்து நீ என்ன சொன்னாலும் அது அப்படியே ஆகும் என்பதுக்கு இது ஒரு அடையாளம்பா, இது ஒரு சான்றிதழ். சொல்றாரு, உன் இருதயத்துல விசுவாசித்து இருதயத்துல சந்தேகப்படாம இந்த மலையை பார்த்து பேர்ந்து போ என்று சொன்னா ஆண்டவர் சொல்றார், நீ சொன்னபடியே உனக்கு ஆகும். அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும் என்று சொல்றாரு. இந்த ஒரு காரியத்தை காட்டுவதற்காக ஆண்டவர் அந்த அத்தி மரத்தை பார்த்து, ஆண்டவருக்கு தெரியாதா இது அத்தி மரம் காலம் இல்லை, கனி கொடுக்குற காலம் இல்லை, தெரிஞ்சே அங்க ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை பண்றாரு. இப்ப இங்கேயும் ஆண்டவர் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை பண்றாரு. பேதுருக்கு ஒரு போதனை, அற்புதமான பிரசங்கம் பண்றாரு. என்ன பிரசங்கம் பண்றாரு? பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுருவே, இதுவரைக்கும் வழக்கம் போல நீ கொடுத்தது தான் பார்த்துருக்கிற, நான் வழக்கத்துக்கு மாறாக இந்த முறை நாம் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய அந்த வரியின் கடன் பட்டிருக்கிற அந்த வரியை நம்ம கட்டுவதுக்கு நான் ஒரு வேற வழியை, ஒரு வித்தியாசமான வழியை உபயோகப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே பேதுருவே, நீ என்ன பண்ணு, கடலுக்கு போய் தூண்டில போடு, அதை பிடிக்கிற முதல் மீனை எடு, அதன் வாயை தர, அதுக்குள்ள நான் என்ன வச்சிருக்கிறேன், காசை, வெள்ளி காசை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த அற்புதம் நடக்க, நல்ல கவனிங்க நான் சொல்றத, இந்த அற்புதம் இந்த பேதுருவுக்கு நடக்கிறதுக்கு இந்த பேதுரு இந்த தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை அவன் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, நம்ப வேண்டியதா இருக்கு. அவன் நம்பினா ஆண்டவர் அங்க ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டுவார். அப்ப நம்புவதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, என்ன, தீர்க்கதரிசியை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். தீர்க்கதரிசியுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நீங்க நம்பும் போது ஆண்டவர் சொல்றார், அது சித்தி பெறக்கூடிய காரியத்தை உண்டாக்கும். இப்ப தீர்க்கதரிசியை நம்பணும்னா நம்ம எல்லாரும் நேரம் யாரையா தீர்க்கதரிசி தேடி போடக்கூடாது. போறதுக்கு முன்னாடி நீங்களாம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களே, நீங்களாம் தான் வல்லவர்களாச்சே. ஃபேமிலி டாக்டர்னு வச்சுருக்கிற மாதிரி நிறைய பேர் ஃபேமிலி ப்ராஃபிட்னு வச்சுக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அப்போ தான் அதுபடி தான். அவர் என் பொண்ணுக்கு இந்த பையன்தான் சொல்லிட்டாருன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம். ஒரு பையன் வந்தான் பாருங்க, அவன் என்கிட்ட சொன்னான், எனக்கு பொண்ணை காட்டினாங்க பாஸ்டர், பார்த்தோன்னு தெரிஞ்சு நமக்கும் அதுக்கும் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சு நான் வானான்னு சொல்கிறேன். எங்கள் அப்பா அம்மா உடலை எங்கள் ஃபேமிலி ப்ராஃபிட்ட போயிட்டு நீங்கள் காட்டின பொண்ணை வானான்ட்டான், நீங்களே அவங்ககிட்ட பேசுங்கன்னு சொல்லி அவர் என்கிட்ட வந்தார். வந்துட்டு சொல்கிறாரு, பாருப்பா, அழகை பார்க்காதப்பா, வெளி தோற்றத்தெல்லாம் பார்க்காதப்பா, இதுதான் உனக்கு கத்தர் கொடுத்துருக்கிற பெண்ணு. அவன் சொன்னானா, எனக்கு கத்தர் அப்படி சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொன்னானா. அவன் சொல்ல, இல்லை இல்லை, நான் சொல்கிறத மீறி செயல்படாத அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாராம், அவனை சொல்லி அவன் சொல்கிறான், எல்லாம் என்னை கன்வின்ஸ் பண்ணி, எனக்கு தெரியுதுல எனக்கு ஒரு உடன்பாடு இல்லைன்னு தெரியுது பாஸ்டர், ஆனாலும் எல்லாரும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா இந்த தீர்க்கதரிசியோடு சேர்ந்துக்கிட்டு அவங்க சொல்கிறதுனால நான் என்ன தலையாட்டிட்டு நான் வாழ்ந்தேன். அவன் சொல்கிறான், கல்யாணமாய் சில மாதங்களுக்கு பிறகு அவன் என்கிட்ட பேசினபோது சொல்கிறான், பாஸ்டர், நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் இது எனக்கு ஒத்து வராதுன்னு. இப்போ வாழும்போது வீட்டுக்குள்ளேயும் நான் நிம்மதியாக இருக்க முடியல, வீட்டுக்கு வெளியே போய் வேலை செய்கிற இடத்துலையும் நிம்மதியாக இருக்க முடியல. அவன் எப்படியே சொன்னான், அந்த நை 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 பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாஸ்டர், எப்படி வாழ்கிறது? நல்லா கவனிங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்கு, நமக்கு இஷ்டமான தீர்க்கதரிசியை பிடிச்சி வச்சுக்கிறது இல்லை. பா, இவர் போனால் எப்போ நமக்கு ஏற்ற மாதிரியே சொல்கிறாருப்பா, இவர் நமக்கு கரெக்டாக இருப்பார், நம்ம என்ன செஞ்சாலும் கரெக்டாக இவர் சொல்லுவாருன்னு போய் உட்காந்திங்கன்னா நான் சொல்கிறேன், வாழ்க்கையெல்லாம் தப்பு தப்பாக நடக்கும். கத்தர் நியமித்திருக்கிற தேவனுடைய மனுஷன் மூலமாக கத்தர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தைகளை கேட்கும்போது எப்படி இருக்கும்னா, இது நடக்கவே நடக்காதே அப்படின்ற மாதிரி தோன்றும். ஆனால் அந்த வார்த்தையை கத்தர் நிறைவேற்றி காட்ட உண்மையும் உத்தமம் உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கவனிச்சிங்கன்னா எல்லார் மேலேயும் ஆவியானவர் இல்லை.
யாரை தீர்க்கதரிசியாக கர்த்தர் நியமிக்கிறாரோ அவர்கள் மேல ஆவியானவர் ஊற்றப்படுவார், ஆவியானவர் இறங்கி வருவார். அந்த ஆவியானவர் அவளுமே இறங்கி வரும்போது அவர்கள் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அதெல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. ராஜாக்கள் அந்த காலத்துல யுத்தத்துக்கு போக வேண்டியதா இருந்தபோது அந்த தேசத்துல யாரு தீர்க்கதரிசின்னு பார்த்து அந்த தீர்க்கதரிசி இடத்துல போய் கேட்பார்கள், நாங்கள் இந்த சேனையோடு அந்த எதிர் சேனையை நாங்கள் யுத்தம் பண்ண போலாமா, இந்த தேசத்தை நாங்கள் யுத்தம் செய்யலாமா என்று கேட்கும்போது தீர்க்கதரிசி சொல்லுவான், நான் போய் ஜோம் பண்ணி கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை உங்களுக்கு சொல்றேன்னு அவர் போவார். போயிட்டு வந்து சொல்லுவார், யுத்தத்துக்கு போகலாம், போங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். அப்படி சொன்னால் போவார்கள். போகாதீங்க என்று சொன்னால் போகாமல் இருப்பாங்க. இப்படி வல்லமையான விதத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை ராஜாக்களுக்கும் ஜனங்களுக்கும் உபயோகரமாய் பயன்படுத்தினதை வேதம் சொல்லுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்போது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம், பிரிவிலேஜ் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக மாறின எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கையை வாழ்த்தி சொல்லுங்க, நம்ம எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஆகவே உங்களை உங்க வாழ்க்கைக்கு ப்ராஃபிட்டா மாத்துறாரு. கையை வாழ்த்தி சொல்லுங்க, என்ன என் வாழ்க்கைக்கு என்னவா மாத்துறாரு? ப்ராஃபிட்டா மாத்துறாரு. எனக்குள்ள இருக்கிற தேவனுடைய அபிஷேகம் எனக்கு எல்லா காரியங்களையும் போதித்து நடத்துதான். பாருங்க பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற சில வாக்கியங்களை நம்ம வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிப்போமா எல்லாரும் இணைந்து? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன செய்யறாருன்றதை இங்க ரொம்ப அற்புதமா சொல்லுது பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிப்போமா? நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்து இருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்தும் உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவையில் நீ நிலைத்திருப்பீர்களாக. நல்ல கவனிங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை சகல காரியங்களிலும் போதித்து நடத்துகிறாரா? இப்போ நான் ஒரு புதிய ஏற்பாட்டு விசுவாசியா இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நான் ஆண்டவருடைய பிள்ளையா மாறின போது எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்றார். வாசம் பண்ணி எனக்கு சொல்றாரு, எனக்கு போதிக்கிற எது சத்தியம், எது உண்மை. தேவ மனுஷன் மூலமா கர்த்தர் உங்களுக்கு போதிக்கும் போது ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்ல, இதான் சத்தியம், இதை பிடிச்சிக்கோ, இதை விசுவாசி, உனக்கு அற்புதம் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை மாற்றுவதற்கு தேவன் என்ன செய்கிறார்? ஒரு ஊழியக்காரனை ஏற்படுத்தி அந்த ஊழியக்காரன் வாயின் மூலமா கர்த்தர் என்ன செய்கிறார்? வசனத்தை பேசுற. அந்த பேசுற வசனம் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வார்னா, இதான் கரெக்ட், இதான் சத்தியம், இதை பிடிச்சிக்கோ, இதன்படி நீ உன் வாழ்க்கையில அற்புதத்தை நீ பெற முடியும். இந்த தூண்டுதலை, இந்த ஒரு வாய்க்கக்கூடிய ஒரு உணர்வை கர்த்தர் உங்களுக்குள்ள உண்டு பண்ணுவார் பாருங்க. அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை சகல காரியங்களிலும் போதித்து உங்களை வழி நடத்துவார். இப்போ பேதுரு இந்த இயேசுநாதர் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு தூண்டுதல், நல்லா கவனிக்கணும் நீங்க, அவனுக்குள்ள ஒரு தூண்டுதல் வருது. ஆண்டவர் சொல்றபடி நான் அந்த வார்த்தையை விசுவாசித்து அவர் சொல்றபடியே செஞ்சா நிச்சயமா எனக்கு இந்த அற்புதம் நடக்கும் என்பதை அவன் விசுவாசித்தான். அற்புதம் நடப்பதுக்கு கர்த்தர் சொல்றத நம்பி எக்ஸாக்டா அதை கொஞ்சம் கூட மாத்தாம ஆண்டவர் சொன்னபடி செய்ய ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். இப்போ ஆவியானவர் என்ன செய்கிறாரு? இங்க நீங்க கேட்கிற வசனத்தை உங்க காதால கேட்க வச்சு உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை உண்டாக்குறார். ஆமா, எனக்கு என் சூழ்நிலையில, என் பிரச்சனையில ஆண்டவர் இன்றைக்கு சொல்றதுபடியே எனக்கு செய்வார், நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நான் என் அவிசுவாசத்தை தூக்கி போட்டு, என் சந்தேகங்களை தூக்கி போட்டுட்டு, நான் போய் கொண்டிருக்கிற வழிகளை விட்டு நான் இப்போ கர்த்தர் காட்டுகிற வழிக்கு நேராக வர விரும்புறேன். பேதுரு வந்து ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவர் இதெல்லாம் எப்படி ஆகும்? என்ன ஆண்டவரே, உமக்கு மீன் பிடிக்கிற அனுபவம் இருக்கோ இல்லையோ, எனக்கு உம காட்டில் என்ன இருக்கு? மீன் பிடிக்கிற அனுபவம் எனக்கு அதிகம் சொல்லியிருப்பானே பேதுரு, சொல்லியிருக்கலாமே. ஏன்னா மீன் பிடிக்கிறவனா இருந்தான். சிறு வயதிலிருந்தே
மீன் பிடிக்கிறதுல தேறினவன், அவனுக்கு கடல் நிலை என்னன்னு தெரியும், மீன் என்னன்னு தெரியும். இதுவரைக்கும் அவன் வாழ்நாளில் எத்தனையோ மீனை பிடிச்சிருக்கிறான். ஆனால் ஒரு மீன் வாயிலிருந்து கூட என்ன எடுக்கலாமே, காசையே எடுக்கல. ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ போய் கடலுக்கு போய் தூண்டில போடு, அதுல மாற்ற முதல் மீனை எடு, அது வாயை தர, அதுக்குள்ள வெள்ளி காசு இருக்குன்றாரு. இதை கேட்ட போது பேதுரு என்ன சொன்ன, ஆண்டவர் என்ன ஆண்டவர் பைத்தியக்காரத்தனமா இருக்க. Sometime God's miracle will work against all your logical thinking. நீங்க யோசிக்கிறது நியாயமானதா இருக்கலாம், நீங்க எழுப்புகிற காரணங்கள் நியாயமானதா இருக்கலாம், உங்க கேள்வி நியாயமானதா இருக்கலாம். ஆனா அதுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்யவும் அவர் வல்லவராக. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த பேதுரு கேட்டிருக்கலாம், இப்படியும் கேட்டிருக்கலாம். ஆண்டவர் சொன்ன மாதிரியே கடலுக்கு போய் தூண்டில போட்டு அதில் மாட்டின முதல் மீனை எடுத்து அவன் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த மீன் வாயை திறக்கும் போது அவன் கூட இருந்த நிறைய மீனவர்கள் நண்பர்கள் என்ன பண்ணியிருப்பானுங்க, பேதுரு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டிருப்பானா, கேட்டிருக்க மாட்டானா? ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு கடலுக்குள்ளே வரானே, இது வரைக்கும் இயேசுநாதர் பின்னாடி போனவனாச்சே, இவன் ஏன் கடலுக்குள்ள வந்திருக்கிறான் என்கிற கேள்வியில அவனை பார்த்து கியூரியாசிட்டியில நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, என்ன இவன் கடலுக்கு வந்திருக்கிறான், தூண்டில போடுறான், மீனை பிடிக்கிறான், மீனை பிடிச்சி இது வரைக்கும் எந்த மீனுடைய வாயம் திறந்து பார்த்தது இல்லை, இன்னைக்கு அந்த மீன் வாயை திறந்து பார்க்குறேன், என்ன நடக்குது பேதுரு, என்ன நடக்குதுன்னு கேட்டபோது அவன் சொல்லியிருப்பான், ஏன் எஜமான் என்னுடைய ஆண்டவர் இயேசு சொன்னார், போய் கடலுக்குள்ள போய் தூண்டில போட்டு மீனை பிடிச்சி அந்த முதல் மீனுடைய வாயை நீ திறந்து அதுக்குள்ள இருக்கிற காசை எடுப்பா அப்படின்னு சொன்னபோது அவனுடைய நண்பர்களாம் என்ன சொல்லியிருக்க கூடும், இயேசுநாதரோட சேர்ந்து முழு பைத்தியமாயிட்ட அப்படின்னு அவனை பார்த்து என்ன பண்ணியிருப்பாங்க, மீனவர்கள் நண்பர்கள் எல்லாம் பரிகாசம் பண்ணி இதை அவன் சொல்லியிருக்கலாமே இயேசுநாதர்கிட்ட. இது நியாயமான ஒரு காரணம் தானே. அல்லது அவன் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே என் மீன் பிடிக்கிறதுல எனக்கு அனுபவம் இருக்கும், அதில் ஒரு மீன் வாயில கூட இது வரைக்கும் நான் என்ன பண்ணல, ஒரு காசியம் பார்த்ததில்லை. ஏன் நீரே வந்து பல முறை நீர் வந்து என் படகுல ஏறி என் படகை நிரப்பி வழக்கிழிந்து போகத்தக்கதா மீன் கொடுத்தீர, அப்போ கூட ஒரு மீன் வாயில கூட என்ன வரல, காசே வரலையா ஆண்டவரே. கேள்வியை கேட்கலங்க. அவன் என்ன செய்தான் தெரியுமா, ஆண்டவர் சொன்னபடியே செய்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் சொன்னபடியே செய்யணும். கேள்விலாம் கேட்கக்கூடாது, நிறைய கேள்விகள் வரும். ஏன்னா பிசாசு அற்புதத்தை நிறுத்துவதுக்கு உங்களுக்குள்ள கேள்வி எழுப்புவான். நல்ல கவனிங்கள், நீங்க எழுப்புகிற கேள்விக்கு ஆண்டவரால் பதில் கொடுக்க முடியாம இல்லை, அவரால் பதில் கொடுக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் கேள்வி எவ்வளோ ஏடாகூடமான கேள்வியா இருந்தாலும் அதுக்கு பதில் கொடுக்க கர்த்தரால முடியும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ எழுப்புற கேள்வி என்ன செய்யுதுன்னா உன்னுடைய அற்புதத்தை டிலே பண்ணுது. நல்லா கவனிங்கள், நான் ஒவ்வொரு முறையும் கேள்வி எழுப்ப ஏன் அற்புதம் எனக்கு டிலே ஆகுது? பேதுரு அங்க கேள்வி எழுப்பாம கர்த்தர் சொன்னபடியே எழும்பி போனான். வீட்டுக்குள்ளே இருந்தவன் இப்போ கடலுக்கு நேராக போக வேண்டியது இருந்துச்சு. போனான், வெளியே போனான், ஆண்டவர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வைக்கிறான். அவன் சொல்கிறான், ஆண்டவர் சொன்னாரே கடலுக்கு போ, தூண்டில போடு, அதில் மாற்ற முதல் மீனை எடுத்து அது வாயை தர, அதுக்குள்ளே நான் என்ன வச்சுருக்கிறேன், வெள்ளி காசை வச்சுருக்கிறேன், அதை எடுத்து நீ என்ன செய், எனக்கான வரியையும் கட்டு, உனக்கான வரி என்ன பண்ணு கட்டி, கடன் பட்டிருக்கிற வரியினால கடன் பட்டிருக்கிற அந்த கடனை தீத்துட்டு வான்னு சொல்றாரு, கொடுத்துட்டு வான்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றது நடக்கணும்னா இங்க ஒரு மனுஷன் தேவைப்படுறான். யாருன்னா கர்த்தர் சொல்றபடியே செய்வ. ஏன்னா இவனுக்கு தெரிது, தீர்க்கதரிசியை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்பது அவன் நம்பினான். இந்த பேதுருக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சுன்னா, கர்த்தர் அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்குன்னு நம்பினா. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க கர்த்தர் அவருடைய வார்த்தையில முழு வல்லமையை வச்சிருக்கிறார்? நம்புறோம், கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். வார்த்தையினால வானத்தையும் பூமியும் உண்டாக்கினாரா. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு வாயத்தளம் சொன்னார், வெளிச்சம் உண்டானது. இப்போ இதெல்லாம் பேதுரு யோசிச்சு பார்க்குறான், அவருடைய வார்த்தையில வல்லம் இருக்கு, அவர் சொல்றபடியே நடக்கும். ஆகவே அவர் சொன்ன வார்த்தையை நம்பினதினால் அவன் புறப்பட்டு போனதில் போகிறதுக்கு முன்பாக, இவன் போகிறதுக்கு முன்னாடி மீன் வாய்க்குள்ள காசை கர்த்தர் என்ன பண்ண வச்சிட்டாரு, வர வச்சாரு. எந்த மீன் வாயில காசை வர வச்சாரோ அந்த மீனை கொண்டு வந்து இவன் போடுற தூண்டில மாட்டும்படி செஞ்சாரு. நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே,
தேவனுடைய வார்த்தையில் அவ்வளோ பெரிய வல்லம் இருக்கு. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக அனுப்பப்படுமானால் அது வெறுமையாய் திரும்பி வரவே வராது. அது தன் வேலையை செய்து முடித்து திரும்பும். கையை வாய்த்து சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு நேராக பிரசங்கிக்கிற இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அது செய்ய வேண்டிய அற்புதத்தை செய்து முடித்து வரும். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு செய்ய வேண்டிய அற்புதத்தை செய்து முடித்து தான் திரும்பி வரும். உங்களுக்கான அற்புதம் தேவனுடைய வார்த்தையில். பக்கம் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கான அற்புதம் தேவன் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தையில தான் இருக்கு. சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும், பொருளாதார சூழ்நிலை எவ்வளோ ஆழமான, இந்த கடனெல்லாம் நான் எப்படி கொடுத்து முடிக்க போறேன், அந்த யோசனைலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் சொல்றார், மீன் வாயில காசை வர வைக்க கர்த்தரால முடியும்னா, நான் சொல்கிறேன், உங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்க, உங்களுக்கு கையில் வருமானத்தை வர வைக்க, பொருளாதார ஆசீர்வாதத்தை கொண்டு வர கர்த்தரால முடியும். எத்தனை பேர் நம்புறவங்க கையை உயர்த்தி ஆமீன்னு சொல்லுங்க. எனக்கு கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்ய அவரால முடியுங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு நான் சொல்கிற காரியம் ஒருவேளை சிலருக்கு இதெல்லாம் எங்கேருந்து நடக்க போகுது கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கு அப்படின்னா, நான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் கேட்டுட்டு தான் இருப்பீங்க. இது எனக்கு நடக்கும். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறது என் வாழ்க்கையில் நிறைவேறும். கையை வச்சு இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறது என் வாழ்க்கையில் நிறைவேறும். நிறைவேறின போது நான் கடன் பட்டவனாய் இருக்க மாட்டேன். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனாய் கர்த்தர் என்னை மாற்றுவார். இந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். இதை தான் பேதுரு நம்பினான். அவன் முடிவு பண்ணிட்டான், நான் தீர்மானிச்சிட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்ப போகிறேன். அந்த வார்த்தையை நம்பினதுனால நான் அந்த வார்த்தை கீழ்ப்படிய போகிறேன். அதனால் அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சதுனால நான் இயேசுநாதர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை ஒரு துளி அளவு கூட நான் மாற்றாமல் அப்படியே போய் செய்ய போகிறேன். எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. நிறைய பேர் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அவங்க சொல்லுவாங்க, என் சூழ்நிலைக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் பிரசங்கிக்கிற வார்த்தை உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ இல்லையோ, ஆண்டவர் சொல்கிறபடி செஞ்சீங்கன்னா உங்கள் சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை அற்புதத்தை காண்கிற பாத்திரமாக கர்த்தர் உங்களை அவரால் மாற்ற முடியும். உங்களுடைய பொருளாதாரத்தில் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய தேவனால் முடியும் என்பதை உங்களுக்கு தேவன் நிச்சயமாக காண்பிப்பார். பொய் உரையாத தேவன், நான் பிரசங்கிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் பொய் உரையாதது. இதுதான் சத்தியங்க. இந்த சத்தியத்தை ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் போது, இந்த இயேசுநாதர் பேதுருக்கு இந்த அற்புதம் செஞ்சாரே, வரியினால உண்டான கடன்பட்ட நிலையை நீக்குவதற்கு இயேசுநாதர் இந்த மீன் வாய்க்குள்ள காசை வர வச்சு அதை எடுத்து அந்த வரி கட்டக்கூடிய கடன்பட்ட நிலையை நிவர்த்தி செய்ய அவரால் முடியும்னா, நான் சொல்றேன், எப்பேற்பட்ட கடனையும் கர்த்தரால நிவர்த்தி செய்ய முடியும் என்று நம்பி, ஆண்டவரே நான் இனி கடன் வாங்கக்கூடாதப்பா, நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனாய் மாறணும், என்னை நீர் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரணும், நான் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடாது, கையேந்திர நிலையில் இருக்கக்கூடாது, ஆண்டவரே அநேகருக்கு கை திறந்து கொடுக்கிற ஒரு மேலான நிலையில் என்னை நீர் வைக்கணும் என்கிற சிந்தை, இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும்போது நான் சொல்கிறேன், உங்களை பிரச்சனையிலேருந்து கர்த்தர் விடுவிப்பதற்கான வழிகளை உங்களுக்கு நிச்சயமாக காண்பிப்பார். அதுதான் பேதுரு காண்பித்தார். யோசித்து பாருங்க, பேதுரு போய் மீனை பிடிச்ச அந்த மீன் வாயிலிருந்து காசு எடுத்த போது அவனுக்கு என்ன மாதிரி ஆச்சரியம், அவன் பிரமிப்படைஞ்சு அவன் என்ன மாதிரி ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு அவன் யோசிச்சுப்பான், சொல்லியிருப்பான், கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ நிஜமானது. அங்கே தான் எனக்கு பிரசங்கம் பண்ணார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு என்ன பண்ணார், பிரசங்கம் பண்ணி எனக்கு சொன்னார். நான் கொஞ்ச நேரத்தில் அவர் சொன்னதை நம்பி செயல்பட்டதுனால எனக்கு இந்த அற்புதத்தை நான் கையில் பார்க்குறேனே. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய சந்தேகங்களோடு வந்திருக்கலாம், நிறைய கேள்விகளோடு வந்திருக்கலாம், நிறைய காரியங்கள் மாற்றப்படாத நிலைகளோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கு நேராக இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறார். பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தையை கேட்டுட்டு போவீங்க. போகிற இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு மாபெரும் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நிச்சயமாக நிரூபிப்பார். நீங்கள் நம்புனீங்கன்னா, ஆண்டவரே நீ சொல்கிற வார்த்தையை நம்புகிறேன், நீ சொல்கிறபடியே நான் செய்ய போகிறேன் ஆண்டவர், அது எந்த மாற்றமும் அதில் நான் செய்ய போகிறதில்ல, இது எப்படி நடக்கும்னு கேட்க போகிறதில்ல,
நீங்கள் செய்ய வல்லவராய் இருக்கிறீங்க. நம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு நேராக இன்றைக்கு பிரசங்கிக்கப்பட்ட இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. சொல்லுங்க வாயை திறந்து, எனக்கு நேராக பிரசங்கிக்கப்பட்ட இந்த கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, அது அனுப்பின காரியத்தை நிறைவேற்றி தீரும். சொல்லுங்க, அது அனுப்பின காரியத்தை என்ன பண்ணும்? நிறைவேற்றி தீரும். நிறைவேற்றி தீரோம்னா உங்களை வெளியே கொண்டு வந்துடும். கடன்லேருந்து வெளியே கொண்டு வரும், தோல்வியிலேருந்து வெளியே கொண்டு வரும், எல்லா உபத்திரவத்திலிருந்து என்ன பண்ணோம்? வெளியே கொண்டு வரும். உங்கள் சரீரத்தில் இருக்கிற பாடுகளில் ஒரு அற்புதத்தை உண்டு பண்ணோம், உங்களுடைய ஆத்துமாக்குள்ள ஒரு அற்புதத்தை உண்டு பண்ணோம். எல்லா விதமான நல் விளைவுகளை கர்த்தரால் உங்களுக்குள்ள உண்டாக்க முடியும். இந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா உங்கள் கடனை பார்த்து பேசுவீங்க. இந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா உங்கள் மழையை பார்த்து பேசுவீங்க. இயேசுவினுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வந்து ஆண்டவர் சொல்றபடி செய்ய போறேன்னா வாயை திறந்து உங்க சூழ்நிலை இது எனக்கு எப்படி ஆகும்? இல்லை ஆண்டவரே, நடக்கவே முடியும், ஆகாத மாதிரி இருக்கு ஆண்டவரே. ஆனால் ஆகாதது எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் ஒரு சான்றிதழ். கர்த்தரால கூடாதது ஒன்றுமே இல்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரால நிறைய கூடாததை நான் பார்க்குறேன் ஆண்டவரே, ஆனால் என்னோட இருக்கிற தேவனால கூடாதது ஒன்றும் இல்லை என்பதை காட்ட நீர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர். இதை ஆண்டவர் காட்டுவார். இந்த மாதிரி வார்த்தைகள் வாயில வரும். ஏன்னா நமக்கு தெரியும் தேவனுடைய வார்த்தையில தான் அற்புதத்தை செய்கிற வல்லமை இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையில அற்புதத்தை செய்கிற வல்லமை இருக்கு. அந்த வார்த்தையை எடுத்து உங்க வாயில பேசுறீங்களா? அந்த வார்த்தையை நீங்க ஆழமா விசுவாசிக்கிறீங்களா? நம்புனீங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்புதமான விளைவுகளை, மாற்றங்களை கர்த்தர் நீங்க காணும்படி கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த தேவனுடைய வார்த்தை பிரயோஜனமான விளைவுகளை கொடுக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை என்ன கொடுக்கும்? ஏமாற்றத்தை கொடுக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன கொடுக்காது? மனுஷன் வார்த்தை ஏமாற்றம் அடையும், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் நம்மளை ஏமாற்றம் அடைய விடவே விடாது. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வாங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். அங்கே ரொம்ப அற்புதமாக இங்கே பவுல் சொல்கிற ஒரு காரியம் பாருங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் வாசிப்போமா? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவன் ஆகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்வதற்கும், சீர்திருத்தத்துக்கும், நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய். நல்லா கவனிங்க அந்த வார்த்தை அங்க சொல்லி, பிரயோஜனம் உள்ளவைகளாய். தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனை தேறினவனாக்கி எந்த நற்கிரியும் செய்ய வைக்க பிரயோஜனமான வார்த்தையா இருக்கு. நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன், நான் இது கர்த்தருடைய வார்த்தை, இது எனக்கு ஆண்டவர் செய்ய விரும்புகிற அற்புதத்துக்கு நேரா இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு சொல்றாருன்ற விசுவாசம் எனக்குள்ள வந்துச்சுன்னா என்னை தேறினவன் ஆக்குது. தேறினவன் ஆக்குறது மாத்திரம் இல்ல, எல்லா நற்கிரியைகளையும் செய்ய பிரயோஜனம் உள்ள விதத்தில் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்குது. நல்லா கவனிங்கள். The end result of God's word is not only producing profit but making you to do all good works. இந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஒரு மனுஷனை தேறியவன் ஆக்கும் போது அந்த மனுஷனை ஆண்டவர் எந்த பிரயோஜனம் உள்ள நிலைக்கு மாத்தாருன்னா எல்லா நற்கிரியைகளையும் செய்யக்கூடிய பிரயோஜனம் உள்ள ஒரு மனுஷனா மாத்துறாரு. இந்த பேதுரு நம்பினதினால எல்லா விதமான நற்கிரியைகளை, என எதெல்லாம் கடன் பட்டானோ அந்த கடன் பட்டதெல்லாம் திருப்பி செலுத்தி அந்த நற்கிரியைகளை செய்ய, கடன் பட்டவனாக இருக்கிற ஒரு நிலையிலிருந்து கடன் பட்ட நிலையிலிருந்து விடுவிக்கப்படுகிற பிரயோஜனமான விளைவுகளை இந்த வசனத்தை நம்பும் போது அந்த மனுஷனை தேறினவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஸ்பாபத்தில் தெரினவனா மாறுறேன், பேச்சில் தெரினவனா மாறுகிறேன், யோசனையில் தெரினவன். அவ்வளவு பிரயோஜனத்தை இந்த தேவனுடைய வார்த்தை உண்டாக்குதுங்க. நல்லா கவனிங்கள்.
தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு பிரயோஜனமான, நான் தேரும்படி, வாழ்க்கையில தேராம இருக்கிற என்ன தேரக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய தேவனுடைய வார்த்தை எனக்கு நேராக என் வாழ்க்கையின் பிரயோஜனத்துக்காக கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை உண்டாக்கக்கூடிய அந்த பிரயோஜனமான காரியம் நடப்பதுக்கு நேராக ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து கர்த்தர் என்ன பண்றாருன்னா என் வாழ்க்கைக்கு நேராக தம்முடைய வார்த்தையை பேசுறாரே. சில பிரசங்கியாருங்களும் வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத சில காரியங்கள் பேசிட்டு இருப்பாங்க. 1000 வருஷம் அரசாளுதை குறித்து பேசிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நாளை ஆள முடியாம, இந்த நாளை நான் எப்படி மேற்கொள்றது, இந்த தடையை நான் எப்படி மேற்கொள்றது, இதெல்லாம் நான் எப்படி தாண்டி, இதற்கு தீர்வு தெரியாம முழித்து கொண்டிருக்கிற அநேக மக்கள் நடுவே என்ன பேசங்க பணப்படுதுன்னா, ஒரு நாள் நம்ம 1000 வருஷம் அரசாளுகிற நிலை அது நிச்சயமா நடக்கும். ஆனா இன்னைக்கு என் பிரச்சனைக்கு தீர்வு என்ன? இன்னைக்கு நான் போய்கொண்டிருக்கிற என் கடனால் உண்டாகிற பிரச்சனைகள், அதனால ஏற்படுகிற அவமானங்கள், அதனால ஏற்படுகிற சரிவு என்னுடைய வாழ்க்கையில, இதுக்கு என்ன தீர்வு? அதுதான் ஆண்டவர் சொல்றார். இப்படிப்பட்ட தேவ சத்தியங்களை நான் விசுவாசிக்கும் போது அற்புதத்தை உண்டாக்கி என்னை தேறினவன் ஆக்கி இந்த வசனம் எல்லா பிரயோஜனத்தையும் எனக்கு உண்டாக்கி சகல நற்கிரியைகளையும் செய்ய தேறினவனாய் என்னை கர்த்தர் மாற்றுகிறார். நல்லா உனக்கு சபை ரொம்ப முக்கியமான இடங்க. சர்ச் இஸ் a very important place. இதுதான் சர்ச்சுக்கு வரணும். இங்க வரும்போது தேராத ஒரு மனுஷனை கூட தேறினவனாய் கர்த்தர் மாட்டுகிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையில தேரவே மாட்டான். சிலர்லாம் சொல்லுவாங்க, சிலர்லாம் முத்திரை கொடுத்துருவாங்க சில மேல, இவன்லாம் வாழ்க்கையில தேரவே மாட்டான். அப்படிப்பட்ட ஆள்லாம் கர்த்தர் இடத்துல வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி செய்ய ஆரம்பிச்சு, எனக்கு தெரியும் எத்தனையோ பேரை கர்த்தர் தேரும்படி ஆக்கியிருக்கிறார். என்னையும் நானும் என்ன சொல்லலாம், கர்த்தருடைய வசனத்தை தியானித்து இந்த வசனத்தின்படி வாழ ஆரம்பிச்சு இந்த வசனம் சொல்லுகிறபடி செய்ய ஆரம்பிச்சதுனால கர்த்தர் என்ன ஒவ்வொரு நாளும் தேறி வரும்படி செய்கிறாரே, பிரயோஜனமான விளைவுகள் உண்டாகுது. எல்லா நற்கிரியைகளையும் என்னுடைய வாழ்க்கையின் மூலமா கர்த்தர் செய்ய என்னை உபயோகப்படுத்துறாரே. இப்ப கவனிச்சு பாருங்க, God's word is very powerful. தேவனுடைய வார்த்தை வல்லமையானது. வல்லமையானது மாத்திரம் இல்ல, பிரயோஜனமானது. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை வல்லமையானது மாத்திரமல்ல, பிரயோஜனமானதா இருக்கிறது. It is profitable to your life, my friend. உங்க வாழ்க்கைக்கு இந்த தேவனுடைய வார்த்தை அவ்வளோ பிரயோஜனமான, லாபகரமான, தேரக்கூடிய ஒரு நிலையை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உண்டாக்குதே. நல்லா கவனிங்கள். இந்த வசனத்தை கேட்க கேட்க நான் மறுபடியும் ஏன் இந்த ஆலயத்துக்கு வரோம், ஏன் இங்க ஆண்டவர் வந்து உங்களுக்கு ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா தேவனுடைய வசனத்திலிருந்து வாரம் வாரம் ஊழியக்காரன் மூலமா எடுத்து போதிக்கிறேன். ஏன்னா வாரம் வாரம் கேட்க கேட்க நான் தேறிக்கிட்டே வரேன். போன வாரம் இருந்த மாதிரி இந்த வாரம் இருக்க முடியல. ஏன்னா போன வாரம் கேட்டேன், அந்த வசனம் எனக்குள்ள வேலை செய்து, இன்னைக்கு வந்து கேட்கிறேன், இந்த வசனம் எனக்குள்ள வேலை செய்து பிரயோஜனத்தை உண்டாக்குது. அந்த பிரயோஜனம் உண்டாகும் போது நான் கண்டிப்பா தேறினவனா மாறி ஆகிறேன். அடுத்த வாரம் அதில் சொல்லியிருக்கிற 4 காரியங்களை நான் உங்களோட பேசலாம் பாருங்க. அது இன்னும் அற்புதமான விளைவுகளை எப்படி பிரயோஜனத்தை உண்டாக்குது. ஆனால் இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த தேவனுடைய வார்த்தை வல்லமையானதாக இருக்கு, பிரயோஜனமானதாகவும் இருக்கு. கையை உயர்த்தி சொல்லுங்க, God's word is powerful and profitable. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கு? வல்லமையானதும் பிரயோஜனமானதா இருக்கு. பேதுருவுக்கு பிரயோஜனமானதா மாறிச்சே. நான் கேட்குறேன், இந்த வார்த்தை நீங்கள் நம்பினா உங்களுக்கு பிரயோஜனமானதாக மாற்றி காட்டாதா? உங்கள் தேவையில், உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில், உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தில், உங்கள் மனதுக்குள்ளே போராடி கொண்டு இருக்கிற சில போராட்டங்கள் இருக்கு பாருங்க, இதில் விடுவிக்கப்பட இந்த பிரயோஜனமான வசனம் உங்களுடைய இருதயத்தில் விசுவாசிக்க ஆரம்பிங்க. பெரிய பெரிய தியாலஜியன்ஸ்லாம் சொல்கிறாங்க, என்ன இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த வசனத்தை கேட்க கேட்க, இந்த வசனத்தை விசுவாசி, இந்த வசனம் சொல்கிறபடி செய்ய, அது சொல்லியிருக்கிறபடி எக்ஸாக்டாக நான் செய்யக்கூடியவன் நான் மாறினா அற்புதம் எனக்கு நிச்சயமாய் நடக்கும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க எப்படிப்பட்ட ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வந்துட்டோன்னா, அற்புதம் நடக்கிற காலம்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. நான் சொல்ல நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் அப்படிதான், அற்புதம் அன்னைக்கு நடந்துச்சிங்க, இன்னைக்கெல்லாம் நடக்காதுங்க. நிறைய தியாலஜி இறையில் படித்தவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, அற்புதம் நடந்த காலம்லாம், அற்புதம் நடக்கிற காலம்லாம் முடிஞ்சு போகுது. டேஸ் ஆஃப் மிராக்கிள்ஸ் ஆர் ஓவர்ன்றாங்க.
நான் இன்னைக்கு சவாலாக அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக சொல்கிறேன், இயேசுநாதர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அற்புதத்துக்கு முடிவே கிடையாது. சொல்லுங்க, இயேசுநாதர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன முடிவு கிடையாது? அற்புதத்துக்கு. அந்த இயேசுநாதர் எனக்குள்ள உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்குள்ள நடக்க வேண்டிய அற்புதத்துக்கு முடிவே கிடையாது. அவர் அற்புதத்தை இன்னைக்கும் செய்வார், நாளைக்கும் செய்வார், அடுத்த வருஷத்திலும் செய்வார். இந்த நம்பிக்கைக்குள்ள வரணும். இந்த வசனம், இந்த சத்தியம் உங்களுக்குள்ள சத்தியமா போனா, நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இந்த சத்தியத்தை கேட்கும் போது நம்பிக்கை உண்டாக்குவார். இதை பிடிச்சிக்கோ. உங்களுக்குள்ள போதித்து உங்கள் நடத்துகிற ஆவியானவர், உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் உங்களை சகல காரியங்களிலும் சகல சத்தியத்திலும் உங்களை வழி நடத்தும் சொல்லியிருக்க. இந்த வார்த்தை வரும்போது என் பிரச்சனையில் இந்த வார்த்தையை கர்த்தர் சொன்ன நான் பிடிச்சிக்கிறேன். இந்த வார்த்தையில் தேவன் தம்முடைய வல்லமையும் வச்சிருக்கிறாரு, பிரயோஜனத்தையும் வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, தேவன் இந்த வார்த்தையில் என்ன வச்சிருக்கிறாரு? வல்லமையும் வச்சிருக்கிறாரு, பிரயோஜனத்தையும் வச்சிருக்காரு. ஆகவே இந்த வார்த்தை எனக்கு அற்புதத்தை உண்டாக்கும். மீன் வாயில காசு வருமா? நான் சொல்றேன், வரும். நான் நம்பினா எனக்கான அற்புதத்தை கர்த்தர் எந்த வழியிலும் எனக்கு கொண்டு வர அவரால் முடியும் என்று நான் அவர் மேல நம்பிக்கை வைக்கிறேன், அவருடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கிறேன். அந்த வார்த்தை வல்லமையும் பிரயோஜனத்தையும் உண்டாக்குற வார்த்தை. நல்ல கவனிங்கள். உனக்கு அற்புதம் நடக்கும் நடக்காதுன்னு சொன்னா நம்பாதீங்க. நீங்க சொல்லுங்க, இல்லை இல்லை நடக்கும், எனக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்து காட்டுவார். சொல்லுங்க, எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் தொழிலில், என் வேலையில், என் எதிர்காலத்தில், என் படிப்பில், என்னுடைய கெரியரில் கர்த்தர் அற்புதத்தை செய்து காட்டுவார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரே, என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே என்னுடைய பிரயாசத்தில், இயேசுவே நீர் எனக்குள்ள ஜீவன் உள்ளவராக இருக்கிற வரைக்கும் உம்முடைய அற்புதம் எனக்கு நடக்கும். ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், உம்முடைய வார்த்தை சொல்றபடியே செய்வேன். ஆண்டவரே, தர்க்கம்லாம் பண்ணிட்டு ஆர்கியூலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட போயிட்டு லாஜிக்கலாக உட்காந்து கேட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. எப்படி நடக்கும் ஆண்டவரே? ஆண்டவரே எப்படி நடக்கும்ன்றதை நான் யோசிக்க விரும்பல. நீ நடக்கிறத நான் எங்கே நின்று கரெக்டாக எடுக்கணுன்றதை எனக்கு என்ன பண்ணும்? சொல்லி கொடு ஆண்டவரே. ஏன் தூண்டியில் மீனை மாட்டணும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் பிரயாசத்தில் பலன் மாட்டணும் ஆண்டவரே. எனக்கு வர வேண்டியது கரெக்டாக வருவதற்கான அந்த அற்புதம் பெறக்கூடிய இடத்துல என்ன கொண்டு வந்து நிறுத்தும் ஆண்டவரே. பேதுருகிட்ட கரெக்டாக அவன் போட்ட தூண்டியில் கரெக்டாக மீன் மாடிச்சு. அவன் நிற்கிற இடத்துல அற்புதம் என்ன பண்ணுச்சு? அதுக்கு ஒரு பேர் வைக்கலாம், அற்புதத்தின் மீன். அது சாதாரண மீன் இல்லை. என்ன மீன்? நல்லா சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, என்ன மீன் அது? உங்களுக்கு என்ன வரும்? வஞ்சர மீன் வேணுமா? அற்புதத்தின் மீன் உங்களுக்கு வரும். அங்கே போய் நிற்க வைப்பார், அற்புதமாக மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையை ஒரு அற்புதமாக ஆக்குவார், உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக்கி காட்டுவார். இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆழத்தில் இருந்தால் அந்த ஆழத்திலிருந்து உங்களை தூக்கி நிறுத்தி அநேகருடைய கண்களுக்கு முன்பாக உங்களை ஒரு அற்புத காட்சியாக கர்த்தர் மாற்றி காட்ட முடியும். உங்களுக்கு தேவன் செய்வதில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வரணும். எனக்கு கர்த்தர் செய்வார். இந்த நம்பிக்கை வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன், அவர் சொல்கிறத கரெக்டாக செய்வேன். நான் நம்பிக்கை வரலன்னா அவர் செய்ய சொன்னதில் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன். திருப்பியும் சொல்கிறேன் நான் அந்த வார்த்தையை, நம்பிக்கை வரலன்னா நான் 1008 கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன். கேள்வி கேட்குற ஒரு மனுஷன் செய்யவே மாட்டான். இன்னைக்கு நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. நம்பிக்கை வந்துச்சுன்னா கேள்வி கேட்க மாட்டேன். நம்பிக்கை வராமல் கேள்வி கேட்குற மனுஷன் அவன் எத்தனை அடையாளத்தை ஆண்டவர் அவனுக்கு காட்டினாலும் செய்யவே மாட்டான். கர்த்தர் சொல்ல செய்ய மாட்டான், அவன் ஏட்டுக்கு தான் மாறாதான் செய்வான். கர்த்தர் எப்படி பண்ண இப்படி போக முடியாதா? இங்கே உட்கார சொன்னையா அங்கே உட்காரக்கூடாதா? எல்லாம் ஏட்டுக்கு மாறா கேட்குற இந்த குடைச்சல் பிடிச்ச விசுவாசியா நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீ சொல்லுகிறபடியே நான் செய்வேன். கையை வாய்ச்சி சொல்லுங்க, இயேசுவே நீ சொல்லுகிறபடியே. சொல்லுங்க அந்த வார்த்தையை, நீங்கள் சொல்கிறபடியே செஞ்சீங்கன்னா தங்க மீன் வரும். என்ன மீன் வரும்? எல்லாம் வாந்தி எடுக்கிற மீன் வரும். அதை வச்சு என்ன பண்ணுறது? ஆண்டவர் கொடுக்குற அற்புதம் உங்களுக்கு நேராக வரணும். கையை வச்சு சொல்லுங்க, அற்புதம். தேவன் கொடுக்குற அற்புதத்துக்கு நேராக போய் நான் நிற்கணும். எனக்கு நேராக அது என்ன பண்ணணும்? வரணும். பாருங்க, இப்படி உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நடத்தப்படும்னா
நான் சொல்கிறேன், எவ்வளோ குறை இருந்தாலும் உங்களை அந்த குறைவிலிருந்து உங்களை நிறைவாக்குற அற்புதத்தை கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒன்று ஒன்றா செய்வார். சொல்லுங்க, கையை உயர்த்தி, ஒவ்வொரு அற்புதத்தை எனக்கு செஞ்சு கர்த்தர் என் குறைவெல்லாம் என்ன செய்வார். நான் சொல்கிற வார்த்தை இன்னைக்கு சிலரோட ஆழமாக கர்த்தர் இடைப்படுகிற. வெளியே வர முடியாது, இதை தீர்க்கவே முடியாது, என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். கர்த்தர் சொல்கிறார், எல்லாத்தையும் விடு, நான் சொல்கிறத நம்பு, நான் சொல்கிறபடியே செய், உன்னை தேடி அற்புதம் உனக்கு நேராய் வரும் என்று கர்த்தர் சொல்ல. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு நேராக நான் எடுக்கிற பிரயாசத்து நான் செய்கிற ஒரு சாதாரண பிரயாசமாக இருக்கலாம், நான் செய்கிற ஒரு சாதாரண வேலையாக இருக்கலாம், ஆனால் அந்த சாதாரண வேலையை அற்புதமானதாக மாற்ற அவர் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சு. அவருடைய வார்த்தை அதனுடைய வல்லமையை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும், அதனுடைய பிரயோஜனத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடுங்க. நிச்சயமா வாழ்க்கை வெறுமையாக இருக்காது, நிரப்பப்படுகிற வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த ஏழை விதவை பாருங்க, எலிஷா கிட்ட போய் கதறா, என் கணவன் கடன் பட்டு போனதுனால இப்போ கடன் கொடுத்தவன் என் பிள்ளைகளை தூக்கிட்டு போக வந்துட்டாங்க, நான் என்ன செய்வேன் என்று கேட்டபோது இந்த எலிஷா சொல்றான், கையில் என்ன இருக்குன்னு கேட்குறான். அவன் சொல்றான், என்ன தான் இருக்குது கொஞ்சம். எலிஷா உடனே சொல்றார், போ, எல்லா அயலானுடைய பாத்திரத்தை, வெறும் பாத்திரத்தை, காலி பாத்திரத்தை கேட்டு வாங்கி உன் அறைய பூட்டி கொண்டு உன் கிட்ட இருக்கிற எண்ணெயை எடுத்து ஒவ்வொரு காலி பாத்திரத்தில் ஊத்துன்றாரு. இவ கேள்வி கேட்கல, இவளும் பேதுருவும் பாருங்க, ரொம்ப அற்புதமான இணைப்பை நீங்க பார்க்கலாம். இவளும் ஒரு கேள்வி கேட்கல, இவ இந்த ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையின்படியே போய் எல்லா பாத்திரத்தையும் வாங்கி அவனுடைய மகன் சொல்லி அந்த ரூமை பூட்டி, இந்த மனுஷன், தேவ மனுஷன், தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது என்ன பெறுவீர்கள், சித்தி பெறுவீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை நம்பி இந்த சகோதரி போய் செயல்பட்டா. அவளுக்கு பிரச்சனை இல்லையா, அவமானம் இல்லையா, பல நெருக்கடிகள், பல சவால்கள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை மாத்தாம செஞ்சா பாருங்க, அதுதான் அங்க ஸ்பெஷாலிட்டி. அவளுக்கு மாத்தி செய்ய வழி இல்லாமல இருந்துச்சு, எத்தனையோ காரியத்தை மாத்தி இருக்கலாமே, ஆனா ஒரு வார்த்தையை கூட அவன் நம்பினதினால கர்த்தர் ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையை 100க்கு 100 நம்பிட்டா. அதனால அவ ஊழியக்காரன் சொன்ன மெத்தடை மாற்றவே இல்லை. போய் வாங்கின எல்லா பாத்திரத்தையும் தாங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் எண்ணெய் ஒரு சொட்டு ஊற்றிருப்பான்னு நினைக்கிறேன். குறைஞ்சது என் கணக்குப்படி ஒரு 100 பாத்திரமா வாங்கியிருக்க மாட்டாளா? அந்த 100 பாத்திரமும் கேலனாக பிடிச்சிருக்கும். அந்த காலத்தில் கேலன் சைஸ் தானே, குவான்டிட்டி தானே சொல்லுவாங்க. இன்றைக்கி தான் நம்ம லிட்டர் கணக்கில் சொல்லுவாங்க, அங்கெல்லாம் கேலன் வாங்க. கேலன் கணக்கில் ஊற்றணுன்னா எவ்வளோ பெரிய பாத்திரமாக இருந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதில் ஒரு சொட்டு ஊற்றணுன்னு கபகபகபகன்னு நிரம்புது பாத்திரம். அற்புதத்தை பார்க்குறா, ஆஹா, நாம் போட்டது ஒரு சொட்டு, ஆனால் பொங்குதே என்ன. அப்படி பாத்திரம்லாம் நிரம்பி, பாத்திரம் இல்லாததினால எண்ணெய் என்ன பண்ணிச்சு, பொங்குற எண்ணெய் நின்றுச்சிங்க. நின்ற உடனே அவ போய், அதில் பியூட்டி என்னன்னா, அவள் திருப்பியும் போய் ஊழியம் காட்டேன்னு சொல்கிறான். நீ சொன்னபடியே நான் என்ன பண்ணேன், செய்தேன். அந்த ஊழியக்காரன் கண்டிப்பாக சொல்லியிருப்பான், நான் சொன்னதை நீ அப்படியே செஞ்சால்தான் உனக்கு அற்புதம் நடந்துச்சு. நீ மாற்றி செஞ்சிருந்தேன், நானும் நினச்சேன் நீ கொஞ்சம் மாற்றி செஞ்சிருப்ப, கொஞ்சம் எடக்கு ஏதாவது பண்ணுவ அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீ எதுவும் எடக்கு பண்ணாமல் கரெக்டாக அப்படியே செஞ்சுருக்கிறியே, உனக்கு அற்புதம் நடந்திருக்கு. அவன் கேட்குறான், இதை வச்சு நான் என்ன செய்கிறது? அவன் சொல்கிறான், ஊழியக்காரன் சொல்கிறார், போய் நீ எவ்வளோ கடன் பட்டியோ இந்த எண்ணெயை விற்று அந்த கடனை தீர்த்துட்டு மீதி உள்ள எண்ணெயை வச்சு நீயும் உன் பிள்ளையும் போய் நன்றாய் வாழுங்க, நல்லா போய் வாழுங்க. ஏசு அற்புதம் செஞ்சார்னா நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் கடனை தீர்த்துட்டு அப்படியே தொட்டுக்கிறதுக்கும் வலிச்சிக்கிறதுக்கும் கரெக்டாக வந்துச்சுப்பா, கரெக்டாக போய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறவர் அல்ல, அதையும் தீக்க வைப்பார். உங்களை நன்றாக வாழ வைக்கக்கூடிய நற்கிரியைகளை செய்யக்கூடிய நிறைவையும் கர்த்தர் என்ன செய்வார், உங்களுக்கு கட்டளையிடுவார். இன்னைக்கு இயேசுநாதர் பேதுருக்கு பண்ண அதே பிரசங்கத்தை இன்னைக்கு தேவனுடைய ஊழியனாய் இங்கே வந்திருக்கிற சபை மக்களுக்கு தேவனுடைய அதே செய்தி எடுத்து உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கு பேதுரு இதை கேட்டுட்டு போய் அப்படியே செஞ்சான், அவனுக்கு அற்புதம் நடந்துச்சு. நான் சொல்கிறேன், இன்றைக்கு வந்திருக்கிற நாம் அதை கேட்டு அப்படியே செய்தா
அன்றைக்கு பேதுருக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கு எனக்கும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நிச்சயமா நீங்க ஒவ்வொருவரும் ஒரு நாட்கள்ல திரும்பி வந்து சொல்லுவீங்க, கர்த்தர் சொன்னபடியே எனக்கு செய்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் எனக்கு சொன்னபடியே செய்தார். கவலைப்படாதீங்க. சில இடத்துல சில உயரவே வரமாட்டுதா, அந்த உயருக்கு நீங்க பிரயாசப்பட அற்புதம் உங்களை தேடி அவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அற்புதம் உங்களை தேடி நிச்சயமா வரும். வரும்போது அநேக கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை அவருக்கு சாட்சியான பாத்திரமாய் கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே, இந்த அற்புதம் பேதுருவுக்கு நடந்ததில்லை, அது பெருசில் ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு நடக்கிறது தான் அது மிகப்பெரிய ஒரு பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு அந்த அற்புதம் நடக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிறவர்கள் எழுமி நிற்போம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கரம் உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் மனசில் ஆண்டவர்லாம் எப்படி அற்புதம் செய்ய போகிறார், அற்புதம் செய்கிற காலம்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா கையை உயர்த்தி சொல்லுங்கள், இன்னையிலிருந்து எனக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கான அற்புதம் என் குடும்பத்தில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய வேலையில், என்னுடைய பிரயாசத்தில், என்னுடைய தொழிலில், ஆண்டவரே மிக விசேஷமாக என் பொருளாதாரத்தில் கர்த்தர் ஒரு மாபெரும் அற்புதத்தை நீ செய்வீர், நீ செய்வீர். ஆண்டவரே, நீ செய்வதுக்கு உம்முடைய வழிகளில் நான் நடக்கிறேன், நீ சொல்றபடி போய் நான் செயல்பட விரும்புகிறேன். ஆண்டவரே, பேதுரு எழும்பி போய் கடலுக்கு போய் அவன் வலையை போட்டான். ஆண்டவரே, அவன் தூண்டில போட்டான். ஆண்டவரே, அவன் போட்ட போது அதுல மீன் மாட்டினது. காரணம் நீர். ஆண்டவர் அவனுக்கு என்ன சொன்னீரோ அதை அப்படியே அவன் கீழ்ப்படிந்து விசுவாசத்தோட அவன் செய்ததினால அவனுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் நீ செய்து காட்டினீரே. அதே அற்புதத்தை எனக்கும் என் இயேசு செய்வார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதே அற்புதத்தை ஆண்டவரே, என் தேவைக்கான அற்புதத்தை, என் பொருளாதார தேவைக்கான அற்புதத்தை, என் கடல்ல இருந்து நான் வெளியே வருவதற்கான ஒரு அற்புதத்தை கர்த்தர் நீர் எந்த வகையிலும் எனக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் பொய் அல்ல, அத்தனையும் உண்மையும் சத்தியமாய் இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. உம்முடைய வார்த்தையில பிரயோஜனமான விளைவுகளை எங்களுடைய வாழ்க்கையில பிறப்பிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இதை நாங்க எங்களுக்குரிய வார்த்தையாய் ஆண்டவரே, நீர் எங்களோட பேசின நேரடியான வார்த்தையா நாங்க எடுத்து விசுவாசிக்கிறோம். வரும் நாட்களில் நாங்க கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஆலயத்தில் வந்து திருப்பி நாங்க சொல்லுவோம், கர்த்தர் எங்களுக்கு சொன்னபடியே அவர் செய்து முடித்தார், எனக்கு அற்புதத்தை செய்தார், என்னை விடுவித்தார், என்னை சுகமாக்கினார், எனக்கு தீர்வுகளை கர்த்தர் கொடுத்தார் என்று நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நின்று உம்மை ஆர்ப்பரிக்க, உமக்கு சாட்சி சொல்ல எங்களுக்கு நீர் அப்படிப்பட்ட நல்ல நாட்களை எங்களுக்கு முன்பாக நீர் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு நீர் பேதுருவுக்கு பிரசங்கித்தது போல இன்றைக்கு தேவனுடைய ஊழியனாகிய நான் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எடுத்து இங்கே வந்திருக்கிற அநேக பேதுருகளுக்கு நான் உம்முடைய வார்த்தையை போதித்திருக்கிறேன்ப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் பேதுருவாய் மாற, உம்முடைய அற்புதத்தை பெறுகிற பேதுருவாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற எங்களை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். நீங்கள் சொன்ன வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்து ஆண்டவரே அதை நாங்கள் மாற்றாம அப்படியே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் அந்த வார்த்தையின்படியே எங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.